அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 23/4/2024 நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போறோம். அதாவது 24ஆம் தேதி 50/50 FF 93வது ட்ரா பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்க்க போறோம்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 வரை உள்ள நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது தான் பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போல் வந்து 16 நாள் ஆச்சு. அதாவது மாதத்தில் 14 நாளுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது. 1ஆம் நம்பர் பி போல் வந்து 25 நாள் ஆச்சு. இன்னொரு 5 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு. 1ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் சி போர்டில் வந்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்குறாங்க. 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 9 நாள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வாரம் அனுப்பிட்டு இருக்குது. இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 3ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 7 நாள் ஆச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. 3ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 22 நாள் ஆச்சு. இன்னொரு 8 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 3ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 4ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. 4ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 13 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 4ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா 7 நாள் ஆயிரும். அதாவது ஒரு வாரம் ஆயிரும். 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 2 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 2 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 7 நாள் ஆச்சு. அதாவது ஒரு வாரம் ஆயிடுச்சு. 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் பி போர்டில் வந்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 18 நாள் ஆயிடுச்சு. அதாவது மாதத்தில் 14 நாளுக்கு மேலேயே போயிட்டுருக்குது. இன்னொரு 12 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 6ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 12 நாள் ஆச்சு. இன்னொரு 3 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 7ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 31 நாள் ஆச்சு. அதாவது ஒரு மாதம் தாண்டி போயிட்டுருக்குது. 7ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 17 நாள் ஆச்சு. அதாவது மாதத்தில் 14 நாளுக்கு மேலேயே போயிட்டுருக்குது. இன்னொரு 13 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 17 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 3 நாள் ஆச்சுன்னா அது 20 நாள் ஆயிரும். அதாவது மாதத்தில் 14 நாளுக்கு மேலேயே போயிட்டுருக்குது. இன்னொரு 13 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். அதே மாதிரி தான் பி போர்ட்லேயும் இன்னொரு 13 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். மாதத்தில் 14 நாள் தாண்டி போயிட்டுருக்குது. இப்போ பார்த்தோம்னா இதில் டபுள்ஸில் கொடுத்துங்கிறது இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா 8ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு. ஒரு வாரம் அனுப்பியிருக்குது. 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு. ஒரு வாரம் அனுப்பியிருக்குது. 9ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 10 நாள் ஆச்சு. இன்னொரு 5 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 9ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 6 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் 1 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 0 பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு. ஒரு வாரம் தாண்டி போயிட்டுருக்குது. இப்போ 0 பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 2 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2ஆம் நம்பர், பி போர்டில் பார்த்தோம்னா 6ஆம் நம்பர், சி போர்டில் பார்த்தோம்னா 2ஆம் நம்பர். இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க நண்பா. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் அதாவது 8ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 8ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா 1ஆம் நம்பர். அடுத்தது பி போர்டில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 7ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், அடுத்தது 1ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 3ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 நம்பர் பெண்டிங் சார்ட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 3 நம்பருமே பெண்டிங் சார்ட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் முறை மெத்தட் எது பார்த்தோம்னா போர்டு முறை கெஸ்ஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 8 1 5, பி போர்டில் 1 7 9, சி போர்டில் 3 7 2. ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 5 1 2. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 1 1 7, அடுத்தது 2 7 5, அடுத்தது பார்த்தோம்னா அதாவது 813, 177, 592, 575, அடுத்தது பார்த்தோம்னா 771, அடுத்து பார்த்தோம்னா 177, 117, அடுத்து பார்த்தோம்னா 897, 873, 572, அடுத்தது பார்த்தோம்னா அதாவது 315, 718, 298, அடுத்து பார்த்தோம்னா 395, அடுத்து பார்த்தோம்னா 577, அடுத்து பார்த்தோம்னா 877. அடுத்தது ஏபி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 81, 11, 17, 59, 75, 78. அடுத்தது பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பார்த்தோம்னா அதாவது 13, 77, 92,
93 17 72 12. அடுத்தது பார்த்தோம்னா ஏசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா ஏசி போர்டில் பார்த்தோம்னா 83 17. அடுத்து பார்த்தோம்னா 52 53. அடுத்தது பார்த்தோம்னா 57 82. அடுத்தது 13. சிங்கிள் போன் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் போன் நம்பரில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.